சூரியன் போன பிறகு பகலின் நிலை என்ன? இரவுதான். கரெக்ட். சூரியன் இருக்கும் வரைதான் பகல். சரி. ஏன்னா ஒரு 1,00,000 கோடி என்ற எண்ணிக்கை 1 என்பதை அழித்து விட்டால் என்னவாகும்? கரெக்ட், உண்மைதான். அந்த ஒன்றுதான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த ஒன்றுக்கு முன்னால் எத்தனை பூஜ்ஜியங்களை சேர்த்தாலும் அதற்கு மதிப்பு கூடும். ஆனால் ஒன்று முக்கியமானது. அவருடைய கொள்கையை, கோட்பாட்டை, விழுமியங்களை என்னவென்று கேட்காம கூட அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில மக்கள் வாக்களித்தார்கள். அவர் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு வாழ்த்து என்னன்னா, அவர் ஒருபோதும் மதவாதமா போயிட மாட்டாரு, ஜாதியவாதமா போயிட மாட்டாரு, அவர் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக போயிட மாட்டாரு, இந்த மக்களின் குரலாக இருப்பாரு, துணிச்சலா முன்னால் நிற்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றைக்கு யார் தரக்கூடியவர்கள் அங்க இருக்கிறார்கள்னு சொல்லுங்க. உண்மைதான். இப்ப அது தனியா அந்த கட்சியோட கூட்டணி, அதாவது மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு தந்த நம்பிக்கை தான் அவருக்கு கொள்கையா இருந்தது. ஆமா, அந்த நம்பிக்கை தான் கொள்கை. ஒரு மனிதர் மீது வைத்த நம்பிக்கை அவர் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வைத்தது. ஆமா, அந்த நம்பிக்கை தரக்கூடிய முகம் எதுவென்று நீங்கள் சொல்ல முடியும் இப்போது? ஆமா, அதுதான் முக்கியமானது. அந்த நம்பிக்கை முகம் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தை வதைக்கும் பொழுது அதை எதிர்த்து தமிழக நலன்களை முன்வைத்து தேமுதிக என்ன போராடி இருக்கு சமீப காலத்துல? விஜயகாந்த் நல்ல உடல் நலத்தோடு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இருந்திருந்தால் குடியுரிமை திருத்த சட்டத்தை வரவேற்றிருப்பாரா? கண்டிப்பா எதிர்த்திருப்பாரு. ஆமா, கண்டிப்பா எதிர்த்திருப்பாரு. விஜயகாந்த் அவர்கள் நல்ல நலத்தோடு இருந்திருந்தால் தமிழகத்தின் பங்கை ஜிஎஸ்டி எல்லாம் தராம இருக்கிறத கண்டு வேடிக்கை பார்த்திருப்பாரா? இப்போது தேசிய பேரிடராக இப்ப நடந்த மழை வெள்ளத்தை எல்லாம் அறிவிக்க மறுப்பதை பார்த்து மௌனமாக இருந்திருப்பாரா? அவரோட நல்ல உடல்நிலை இருந்திருந்தால் இன்னும் சிங்கமா கட்சித்திருப்பாரு எதிரா. தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படும் போது அவர் பேசியிருப்பாரு. அவரால் அடையாளம் பெற்றவர்கள் பேசலையே, அவரால் வாழ்வு பெற்றவர்கள் பேசலையே. ஒரு கட்சி நடத்துவதற்கு அதனுடைய ஆன்மா என்ன? அதனுடைய கொள்கை தானே, அதனுடைய கருத்தியல் போராட்டம் தானே. எதுவுமே எது சமீப காலத்தில் வெளிப்படவில்லை. ஆனால் தன்னுடைய கொள்கை ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கூட உங்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்பா, அண்ணா இசம்னு சொன்னாரு. மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கிறாரு. எளிய மக்களுக்கு எதிராக இருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை இருந்தது இல்ல மக்கள்கிட்ட. அது போல ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் ஆரம்பத்துல முதல் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, மக்களோடும் தெய்வத்தோடும் தான் நான் கூட்டணி அப்படின்னாரு. ஆமா, பின்னர் கட்சிகள் அனைத்து கட்சிகளிலும் மாறி மாறி கூட்டணி வைத்தது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரும் ஒரு பின்னடைவை அந்த கட்சி சந்தித்தது. அதை அவர் பார்த்தாரு. ஆனா அது அவர் திரும்ப விலகி அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்குள்ள உடல்நல குறைவு அந்த 5 ஆண்டுகள் ஏற்பட்டதும் அந்த அவர் சென்ற பாதைய மக்கள் ஏத்துக்கலங்கிறது உறுதியாயிட்டு ஒரு ஒரு இதாயிடுச்சு, பிரிந்த பயணம் ஆயிடுச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவர்களால அதை ஈடு செஞ்சிருக்கணும். ஆமா, ஒரு முறை பண்ணிருக்கலாம், ஒரு முறை தவறு பண்ணி ஈடு பண்ணிருக்கலாம். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பண்ணிட்டாங்க, ரெண்டு தடவை பண்ணிட்டாங்க அதே இதை. 2 முறை கூட்டணி வச்சுட்டாங்க. ஆக்டோபஸ்கரங்களை சிக்கி கொண்டது போல ஆகிவிட்டது அவர்கள் நிலைமை. இப்போது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அப்படிங்கும்போது விஜயகாந்த் அவர்கள் எதிரொலித்த செய்திகளும் அவர் பின்பற்றிய கருத்துகளும் எளிமையும் மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கிறது. இப்போதுதான் அந்த தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள். எந்த இயக்கத்தில் இருக்கோ அதை ஆதரிப்பார்கள். மனித நேயம் என்பது மிக முக்கியமானது. பாடுபடும் மக்களுக்கு நீங்க பார்த்திருக்கலாம், இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் ஒட்டுமொத்த முடக்கத்தில் இருக்கும்போது கூட எங்க தமுகவுடைய தொண்டர்கள் உயிரை பணையம் வைத்து முன்களத்தில் நின்று ஏறத்தாழ 15,000
உடல்களை அடக்கம் செய்தார்கள். இப்போது நடந்திருக்கின்ற இந்த சென்னை தூத்துக்குடி பெருவெள்ளத்தில் முன்னால் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பெரிய திரைப்படம் சார்ந்த முகங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. நபிகள்நாயகம் அதுபடி நடக்க வேண்டும். அந்த கொள்கைப்படி ஒரு கொள்கை வழி நடத்துது. அதான் நாங்க சொல்றோம். ஒரு கொள்கை ஒரு கூட்டத்தை வழிநடத்த வேண்டியது, அல்லது ஈர்ப்பு மிகுந்த ஒரு தலைவர் வழி நடத்த வேண்டும். இப்போது கொள்கை சார்ந்த இயக்கத்திற்கு கொள்கை இடதுசாரி இயக்கத்தில் எங்களை போன்றவர்களை எல்லாம் சார்ந்திருக்கின்ற கொள்கை கோட்பாடு வழி நடத்தும். கவர்ச்சி மிகுந்த தலைமை என்பது இல்லை. ஆனால் கவர்ச்சி மிகுந்த தலைமை உள்ளவர்களிடம் அந்த தலைமையிடம் உள்ள நற்பண்புகள் இல்லாத சூழல் வரும். அந்த தலைமை மாறிவிட்ட பிறகு அதன் எதிர்காலம் என்பது சிரமத்துக்குள்ளானதுதான். நன்றி சார், உண்மைதான், கரெக்ட் தான். உங்களோட கணிப்புக்கு நன்றி. இந்த விஜயகாந்த் தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களையும் மற்றும் அரசியல் ரீதியாக மிக்க நன்றி சார். இந்த துயரமான நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.